வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் சுவையான முருங்கைக்காய் பிரட்டல் கறி ஒன்று தான் வைக்க போகிறோம். கறி வைக்க தொடங்குறதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வாரீங்களா இருந்தால் தயவுசெய்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதில் 2 பெரிய முருங்கைக்காய் எடுத்து நாரெல்லாம் உரித்து துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். இந்த முருங்கைக்காயை நாங்கள் 2 பிளக்காமல் நடுவில் லைட்டாக கீறி விட்டுக்கொள்ளுவோம். பிளக்கக்கூடாது. பிளந்தால் அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் வெளியில் வந்துடும். அந்த விதைகள் உள்ளுக்கே இருந்து அளவோடு அவிகிறது தான் நல்லது. குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை இவ்வளவு தான் எடுத்துருக்குறேன். எங்களுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லை. இப்போ நாங்கள் இந்த முருங்கைக்காயை லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். பொரிக்கக்கூடாது. நாங்கள் ஆழமான எண்ணெயில் பொரித்து வச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள் அழிஞ்சிடும். நான் இதில் அகலமான பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். அந்த எண்ணெயில் நாங்கள் இந்த முருங்கைக்காய்களை போட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை குறைவான நெருப்பில் வைக்க வேணும். முருங்கைக்காய்க்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்து வதக்கிகளை நல்லா முருங்கைக்காயில் உப்பு பிடிக்கும். இனி நாங்கள் முருங்கைக்காயை வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதை கொஞ்சம் லேசாக கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அடுப்பை குறைச்சி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு முருங்கைக்காய் வதங்கிட்டுது. இவ்வளவும் காணும். முருங்கைக்காயிൻ്റെ கலர் மாறக்கூடாது. இது நாங்கள் இப்போ எடுத்துருவோம். வதக்கின முருங்கைக்காயை நாங்கள் கறி வைக்கிற சட்டிகளில் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இதை கூட்டித்தான் இந்த கறியை வைக்க போகிறோம். வேறு எதையும் நாங்கள் வதக்க போகிறதில்லை. முருங்கைக்காயை மட்டும்தான் வதக்கி எடுத்துருக்குறோம். இப்போ இதில் நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். உள்ளி போட்டுக்கொள்ளுவோம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வளோ இருந்தால் நாங்கள் தக்காளி பழமெல்லாம் இந்த கறிக்கு போடையில்லை. இப்போ எங்களோட குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளுவோம். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நான் இதில் 2 கரண்டி போடுறேன். மஞ்சள் தூளும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட உப்பு போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் முருங்கைக்காயில் முதல்ல உப்பு போட்டிருக்கிறோம். அதால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் தேங்காய் பால் விட போகிறோம். நான் இதில் 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து தான் விடுறேன். ஏற்கனவே முருங்கைக்காய் கொஞ்சம் அவிஞ்சி தான் இருக்குது. நாங்கள் வதக்கினபடியாக அதோட தேவையான தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் இப்போ நாங்கள் முருங்கைக்காய் வதக்கின அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பால் ஊற்றி அதையும் இதோட விட்டுக்கொள்கிறேன். குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதை எப்படியே மூடி அவிய விடுவோம். தொடர்ந்து ஒரே அடியாக மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் பொங்கும். இதில் நாங்கள் முதல் பாலும் சேர்த்து விட்டுருக்குறோம். இடைக்கிட திறந்து கலந்து விட வேணும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இந்த மூடியை நல்லா மூடாமல் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி மூடிக்கொண்டால் பொங்கி வெளியே ஊற்றாது. இப்போ நான் இந்த குழம்பில் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வெந்தயத்தை முதலே போட்டிருந்தா நல்லா அவிஞ்சிருக்கும். இப்படி போட்டிருந்தா நல்லா கணக்காக அவிஞ்சிருக்கும். அதால் தான் நான் கடைசியாக வெந்தயம் போடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அவிய விடுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் பால் கணக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு வத்தினதுக்கு பிறகு தான் நல்லா இருக்கும். இப்போ எங்களோட குழம்பு நல்லா அவிஞ்சு வத்திட்டுது. இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான புளி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக விடுவோம். புளி கணக்க விட தேவையில்லை. புளி விட்டதுக்கு பிறகு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு இது ஒரு 3 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் அப்படியே விடுவோம். 3 நிமிஷம் ஆகிட்டுது. எங்களோட முருங்கைக்காய் பிரட்டல் கறி தயாராகிட்டுது. நாங்கள் எங்களோட கறியை இறக்கிடுவோம். எங்களோட சுவையான முருங்கைக்காய் பிரட்டல் கறி தயாராகிட்டுது. இந்த முருங்கைக்காய் கறி மட்டுமே இருந்தால் காணும் சாப்பிட்றதுக்கு. நான் வச்ச இந்த முருங்கைக்காய் கறி எனக்கே காணாது. ஏன்னா முருங்கைக்காய்னா அவ்வளோ விருப்பம். நான் நிறைய சாப்பிடுவேன். முருங்கைக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சீசன் காலத்தில் எப்படியுமே தவற விடாமல் அடிக்கடி நாங்கள் சாப்பிட்டு கொள்ள வேணும். முருங்கைக்காய் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.